முதன்முறையாக சீமான் அம்மா களத்துல இறங்கிட்டாங்க. என்ன நடக்குது? 2026 தேர்தலுக்கு சீமான் போட்ட மாஸ்டர் பிளான் இதுதானா? இந்த வீடியோவை முழுசா பாருங்க, உண்மை புரியும். பிப்ரவரி 21 திருச்சி மாநாடு. மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடுன்னு நாம் தமிழர் கட்சி மும்முரமா வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா இங்க ஒரு பெரிய ட்விஸ்ட். இதுவரைக்கும் அரசியல் பக்கமே வராத சீமானின் தாயார் அண்ணம்மாள் பாட்டி இப்போ தெரு தெருவா இறங்கிட்டாங்க. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி பக்கத்துல இருக்கிற அரணையூர்ல கிராமத்து முறைப்படி வெற்றிலை பாக்கு வச்சு வீட்டுக்கு வீடு மாநாட்டுக்கு கூப்பிடுறாங்க. உங்களுக்காக வண்டி ஏற்பாடு பண்ணிருக்கோம், நீங்க வந்தா மட்டும் போதும்னு அவங்க பேசுற அந்த அன்பு ஊர் மக்களையே நெகிழ வச்சிருக்கு. ஒரு பக்கம் சீமான் 234 தொகுதிக்கும் வேட்பாளர்களை அறிவிச்சிட்டு ரொம்ப அமைதியா இருக்காருன்னு பேச்சு ஓடுது. ஆனா இன்னொரு பக்கம் அவங்க அம்மா மூலமா ஒரு பெரிய இமோஷனல் கனெக்ட் கிரியேட் பண்றாங்க. குறிப்பாக விஜயின் ததைகா வருகைக்கு அப்புறம் தன்னோட வாக்கு வங்கியை தக்க வைக்க சீமான் எடுத்திருக்கிற இந்த மதர் சென்டிமெண்ட் ஸ்ட்ராட்டஜி வேற லெவல்ல ஒர்க் அவுட் ஆகுது. இது வெறும் அழைப்பில்ல, 2026க்கான அஸ்திவாரம். தமிழக அரசியல்ல இது ஒரு புதுவிதமான பிரச்சார யுக்தியா பார்க்கப்படுது. இந்த திருச்சி மாநாடு 2026 தேர்தலோட தலையெழுத்தையே மாத்துமான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். சீமான் அம்மாவோட இந்த முயற்சி தேர்தல்ல ஓட்டா மாறுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே ஒரு லைக் போட்டு ஷேர் பண்ணுங்க. அடுத்த அப்டேட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதனால தான் சொல்றேன், சீமான் அம்மா களத்துல இறங்குனது சாதாரண விஷயம் இல்ல.